சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் ஜிவிஎம் அவர்களோட தயாரிப்பில் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ஒரு திரைப்படத்தை எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டியது. ஜிவிஎம் அவர்கள் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது ஜிவிஎம் அவர்கள் கலைப்புலி எஸ் தானு கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரி ரொம்ப பிடித்து போயிருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டும் ஜிவிஎம் அவர்கள் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாலி டைமில். ஸோ கபாலி டைமில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் சூப்பர் ஸ்டாருக்கு இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. ஸோ அப்போ இருந்தது ஒரு வேறு லெவலான மார்க்கெட். அந்த டைமில் ஜிவிஎம் அவர்கள் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் தானு அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போயிருக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பிடித்து போயிருக்கு. ஆனால் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபாலி திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக தயாராகி கொண்டு இருக்கு, இந்த திரைப்படம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கபாலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மாஸ் பயங்கரமாக போயிடுச்சு. அதாவது ஜிவிஎம் அவர்கள் கலைப்புலி எஸ் தானு கிட்டையும் சூப்பர் ஸ்டார் கிட்டையும் சொன்னது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். அது எப்படின்னா ஒரு லவ் ஃபிலிம், லவ் மாதிரி சொல்லியிருக்காங்க, லவ் ஜெண்டரில் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜிவிஎம் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே. ஆனால் கபாலி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்த பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பக்கா அடுத்தடுத்த திரைப்படம் மாஸ் திரைப்படமாக கொடுக்கணும், அந்த ஒரு மோட்டிவ் வந்து விட்டது. அதனால் இப்போதைக்கு வேணாம், ஜிவிஎம் கிட்ட இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கதை பிடித்து போயிருக்கு, ஆனால் இந்த டைமில் நான் பண்ணால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த திரைப்படம் அப்படியே போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக ஜிவிஎம் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து கொண்டு இருக்காங்க. இப்போ சிபி சக்கரவர்த்தி, அதுக்கப்புறமா எச் வினோத் அவர்களும் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. மீண்டும் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சுந்தர்சி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆனால் அவர் யூஸ் பண்ணல. ஸோ அதே மாதிரி ஜிவிஎம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக ஜிவிஎம் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஜிவிஎம் அவர்கள் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ஒரு திரைப்படம் நடித்தால் அந்த திரைப்படம் எப்படி இருக்கணும்?